ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறீரே ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய திரு சன்னிதானத்திலே உம்மோடு கூட காணப்படுகிற உம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும், லைவில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் இந்த நாளுக்குரிய சத்தியத்திலிருந்து, நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சத்தியத்திலிருந்து, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து, பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் எங்களுக்கு எடுத்து தரும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தி போதித்து எங்களுக்கு போஷிக்கும்படி, பானம் பண்ணும்படி உம்முடைய வார்த்தைகளாகிய திருவசனத்துக்கு இந்த திருவசனத்தினாலே இந்த பாக்கியத்தை எங்களுக்கு அருளி செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம். எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பனை அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, பொறுப்படுத்திக் கொள்வீராக. மண்ணோட்டை மறைத்து கொள்ளும் மாம்சமும் இரத்தமும் ஆண்டவரே, வேதத்தில் நீர் கொடாதவைகள் ஒன்று கூட ஒருபோதும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அக்கினினாலே என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. என் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் இரத்தமும் வார்த்தையும் உடைய சத்திய வசனமும் உடைய கிருபா வரங்களும் உடைய சாரமும் சத்தமும் உடைய பிரசன்னமும் உடைய மன்னிப்பும் இரக்கமும் தயவும் உடைய வல்லமையும் பலனும் உடைய பேரன்பும் எண்ணெயும் உடைய பிள்ளைகளும் லைவில் இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு ஆளுகை செய்வதாக. உடைய பரிசுத்த திருநாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு கிறிஸ்துவில் ஒரு மனம் என்கிற வார்த்தையில் தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வரார். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரோடு கூட அவர் இருக்கிறார் என்பதற்கு அவரவரே கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறோம். கடந்த வாரம் நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வரும்பொழுது எப்படிப்பட்ட பலவீனமும் எப்படிப்பட்ட தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தோம், எப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளே இருந்தோம், எப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்துக்குள்ளே இருந்தோம், எப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள்ளே இருந்தோம், எப்படிப்பட்ட ஒரு சுகவீனத்துக்குள்ளே இருந்தோம். சத்ருவின் கிரியைகளும் இருந்தது. ஆனால் கர்த்தராகிய தேவனோ தம்முடைய நாமத்தினாலும் தம்முடைய வார்த்தையை அனுப்பி 106ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தின்படி அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவிலிருந்து தப்புவிக்கிறார் என்று, அவர்களை மரணத்துக்கும் சாவுக்கும் சத்துருக்கள் விரும்புகிற கொடூர விருப்பங்களுக்கும் விலக்கி தப்புவித்து காப்பாற்றி சுகத்தையும் பலனையும் கொடுத்து நாம் நன்றாக தேவனுடைய சன்னிதானத்துக்கு வரும்படி நாம் எடுத்த நல்ல முடிவை, ஆலயத்துக்கு வந்தே தீருவேன், என்னானாலும் வந்தே தீருவேன் என்று நாம் எடுத்த முடிவை தேவன் அங்கீகரித்து, தேவன் தம்முடைய பலத்தினாலே இடைக்கட்டி அவருடைய பிள்ளைகளை அவருடைய சன்னிதானத்துக்கு அழைத்து வர்றது, அவருக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகள் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவிலே ஒரு மனமாய் இருக்கிறவர்கள், தகப்பனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு சத்ரு ஓயாமல் தொல்லை கொடுப்பது நிச்சயம். தொல்லை கொடுப்பான். ஆனால் தொல்லை கொடுத்து ஒரு கட்டம் வரும்போது அவனே அதிலிருந்து நீங்கி போகும்படி, அவனுக்கு சோர்வும் களைப்பும் உண்டாகும்படி கர்த்தரிலே ஒரு மனமாய் இருக்கிற அந்த ஒரு மனத்தினாலே, கர்த்தரை பிடித்து கொள்ளுதலினாலே, கர்த்தர் நம்மை பிடித்து கொள்கிற அந்த உன்னத பிடிப்பினாலே சத்ரு நம்மை விட்டு விலகி போகும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் அப்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வார். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கும் கெஞ்சுதலுக்கும்
மன்றாட்டுக்கும் விண்ணப்பத்திற்கும் ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடாதவரை போல சிலருக்கு காணப்படலாம், சிலருக்கு பதிலை கொடுத்திருக்கலாம். ஆனால் பதிலை கொடாவிட்டாலும் அவர்தான் பதிலாக இருக்கிறாரு. பதிலை கொடுத்தவர்களுக்கும் அவர்தான் பதிலாக இருக்கிறாரு. அதை நிறைவேற்றுகிற பிரதிபலனாக இருக்கிறவரும் அவராக தான் இருக்கிறாரு. அவராக தான் அந்த பிரதிபலனை அருளி செய்கிறவர் அவராக தான் இருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர், வந்து அவருடைய பிள்ளைகளை அழைத்து செல்வேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதற்கு அவரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். ஆமென், ஆமென். அவர் மேலே நல் நம்பிக்கையை வைத்து அவர் நமக்கு கொடுத்த நல் வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு அவருடைய தூய இரத்தத்தினாலே, தூய இரத்தத்தின் சுத்திகரிப்பினாலே நம்மை அவராலே தகுதியுள்ள பாத்திரங்களாக மாற்றுகிறார். மாற்றி நம்மோடு கூடவே இருந்து நம்மை நித்தமும் வழிநடத்தி நித்திய ஜீவ நீரூற்றண்டைக்கு, நம்மை ஜீவ ஊற்றண்டைக்கு அழைத்து செல்கிறவராய் இருக்கிறார். அந்த ஸ்லாக்கியத்தினாலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, சீர்படுத்தி, நிலைநிறுத்தி தம்முடைய மகா பரிசுத்த நாம மகிமையின் நோக்கத்தை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கர்த்தர் நிறைவேற்ற நம்பத்தகுந்தவரும், அவர் ஒருவரே நிறைவேற்ற வல்லமை உள்ளவரும், போதுமானவராய் இருக்கிறவராகவே இருக்கிற அவர்தான். அந்த நல்ல தேவனோடு கிறிஸ்துவில் ஒருமனமாய் இருப்பது நல்லது. கிறிஸ்துவில் ஒருமனமாய் இருப்பது, தகப்பனோடு கைகோத்து இருப்பது நல்லது. நம் தகப்பனோடு இருக்கிறோம் என்று வேறு மனங்களோடு கூட நாம் கைகோர்த்து கொண்டு இருப்போமானால் அது கிறிஸ்துவில் ஒருமனமாய் இருக்காது. நாம் தேவனோடு கூட, தேவன் தந்த வார்த்தை தான் தேவனோடு கூட இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் கொடுத்த கட்டளைகளும் கற்பனைகளும் பிரமாணங்களும் விதிமுறைகளும் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய விடுவோமானால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் சொல்லினவைகளும் விளம்பினவைகளை எல்லாம் கேட்டு அதன்படி அனுதினமும் செய்ய சவதனமாய் இருந்தால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனை பாடம் உம்மோடு இருப்பது தான் அப்படின்னு. ஆனால் அவருக்கு தெரியும்ல, அவரோடு கூட இருப்பது தான் வாஞ்சையா இல்லையா என்பதெல்லாம் தகப்பனுக்கு மிக நன்றாய், அவரவர் பிள்ளைகளை மிக நன்றாக தெரியும். கிறிஸ்துவில் ஒருமனமாய் இருப்பது தாள சிறந்தது, என்றைக்கும் நல்லது, என்றைக்கும் நல்லது. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23, 24. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னவர் கர்த்தர் தான். சுவிசேஷத்தில், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பேசுகிறவர் கர்த்தர் தான். வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் தான். அது கர்த்தர் தான், கர்த்தருடைய ஜீவ வார்த்தைகள் தான். இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராய் இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராய் தேவன் பிதாவாகிய தேவன் கொடுத்த ஊழியத்தை, ரட்சிப்பின் ஊழியத்தை, மீட்பின் ஊழியத்தை
செய்து கொண்டு வருகிற வேளையில் கர்த்தர் பேசின வார்த்தை இது. சந்தேகப்படாமல். ஒரு நேரம் வருகிறது, சந்தேகம் வருகிறது. பிறகு அந்த சந்தேகம் மறைந்து போகிறது. கர்த்தர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ, கர்த்தர் தருவாரோ தரமாட்டாரோ, கர்த்தர் மீட்பாரோ விடுவிப்பாரோ, ரட்சிப்பாரோ ரட்சிக்க மாட்டாரோ, நன்மை செய்வாரோ செய்ய மாட்டாரோ என்று அநேகர், கொஞ்சம் பேர் இல்லை, அநேகர் கர்த்தர் வைத்திருக்கிற உன்னதமான மகா உன்னதமான ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் கொடுத்திருக்கிற வேலை பரியந்தமும் காத்திராமல் நடுவ விட்டு பிறகு தேவனுடைய கிருபையினாலே பெற்றுக்கொண்டவர்கள் பலர். ஆனால் கர்த்தருடைய வேலை பரியந்தமும் காத்திருந்து பெற்றுக்கொள்வது கர்த்தருடைய நாமத்தினாலே மிக உயர்ந்த ஒரு நன்மையும் ஆசீர்வாதமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கும். கர்த்தருடைய வேலை வராமல் என்னுடைய வேலை கர்த்தருடைய வேலை என்று நாம் போராட்டத்தை நடத்துவோமானால் அதிலே கணிசமான வெற்றிகளே தான் இருக்குமே தவிர உன்னதமானவர் கொடுக்கிற ஜெயம் அதிலே இருக்காது. உன்னதமானவர் கொடுக்கிற ஜெயம் இருக்காது. கிறிஸ்துவில் ஒருமனமாய் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கும் யோசனைகளுக்கும் அவருடைய வழிகளிலே அவருக்கு கீழ்ப்படிவோம். கட்டாயம் நான் ஆலயத்துக்கு போயே தீர்வேன், தேவன் எனக்கு தந்த ஆலயத்துக்கு. அநேகருக்கு தேவன் தந்த ஆலயம் என்று சொல்லி அநேக ஆலயங்கள் இருக்கும், ஆலயம் இருக்கும், ஆலயத்தின் செய்திகளை அவர்கள் வைத்து கொண்டிருப்பார்கள், அது வேற ரகம். ஆனால் ஆண்டவர் எனக்கு தந்த ஆலயத்துக்கு நான் போவேன் என்று நான் முடிவெடுக்கும் போது என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தை எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால எடுத்த அந்த தீர்மானத்துக்கும் முடிவுக்கும் அது கட்டுப்படுது. முடியாத சரீரம் கூட கட்டுப்படுது. கீழ்ப்படிய மறுக்கிற சரீரம் கட்டுப்பட்டு ஆலயத்தை நோக்கி நடக்குது. ஆமென். அது மட்டுமல்ல, ஆலயத்தில் நான் விழிப்பாக இருக்கணும், நான் உற்சாகமாக இருக்கணும், முடிவு பரியந்தமும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் விட்டு விலகிடக்கூடாது என்கிற ஒரு முடிவோடும் இன்னும் அதிகமாக இருந்தால் அதுக்கும் கர்த்தருடைய கிருபை அதிகமாய் துணை செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18, 19, 20. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். கர்த்தராகிய தேவன் தான் இங்கேயும் அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அல்லாமலும் 19ஆம் வசனம், அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று. கீழே 20ஆம் வசனத்தில் 2 பேராவது 3 பேராவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று. தானியேலின் புஸ்தகம் 7
2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்கச் சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டுமென்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள். உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களே ஆகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். இங்கே சொல்கிறார் நேபுகாத்நேச்சார், அவருக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. இதை கடந்த சில வாரங்களாய் பார்த்துக்கிட்டு வரோம். சொப்பனத்தை கண்டான், அதனாலே அவன் ஆவி கலங்கி அவன் நித்திரை கலைந்தது. ராஜா தனக்கு சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும்படி அவன் சாஸ்திரிகளே ஜோசியர்களே சூனியக்காரங்களை எல்லாம் என்ன செய்கிறாரு? அநேகரை விதவிதமான அநேகரை அழைக்கிறார். அனைவரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். ராஜ சமூகத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். இப்போ ராஜ சமூகம் மிக பரபரப்பாக இருக்குது. ராஜா இந்த மாதிரி ஒரு சொப்பனத்தை கண்டாராமே. ராஜாவுக்கு நிம்மதியே இல்லையாமே, ராஜாவுக்கு தூக்கமே இல்லையாமே, நிம்மதியே இல்லையாமே என்கிற செய்தி அக்காலத்திலே என்ன விதத்திலே அது காட்டு தீ போல போயிருக்கும். போன பொழுது ராஜா வர சொல்லுகிறான். யாரையெல்லாம் வர சொல்லுகிறான்? ராஜா ஜோசியரையும் சாஸ்திரிகளையும் சூனியக்காரர்களையும் கல்தேயர் 4 வகையானவங்களை வர சொல்லுகிறான். அத்தனை பேரும் வரார். இப்போ இவங்க ராஜா வர சொல்லியிருக்கிறார் என்று சொல்லும்போது இவர்கள் உற்சாகமாகத்தான் வந்திருப்பாங்க, ரொம்ப உற்சாகமாக வந்திருப்பாங்க. அநேக முறை ராஜா கூப்பிட்டு ஏதாவது சொல்லியிருக்கு, பரிசெல்லாம் வாங்கியிருப்பாங்க. இவங்க ராஜா கையில் நிறைய வாங்கியிருப்பாங்க, தங்க காசுகளை வாங்கியிருப்பாங்க, இன்னும் என்னென்ன வெகுமானங்களை. அதுபோல் இதுவும் ஒன்றுன்னு நினச்சி இவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. வீட்லேயும் சொல்லிவிட்டு கிளம்பும்போது சொல்லியிருப்பாங்க, உருப்படியாக நீங்கள் சொல்லுங்கள் முதலாவது அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. வேறு யாரும் சொல்லி அந்த பரிசை தட்டிக்கிட்டு போகாதபடி ராஜா கிட்ட இருந்து வாங்கிட்டு போங்க. போகிறவருக்கு தெரியாது, போனால் திரும்பி வரமாட்டோன்னு. அவர் தலையை தான் அங்கே வாங்க போகிறாங்கன்னு அவருக்கு தெரியாது. அடுத்தது இவருக்கு மனைவி பிள்ளைகளாக இருக்கிற அவங்க தலையையும் அவங்கள சேர்ந்த தலையும் ராஜா சொல்லன்னா வாங்க போகிறான்னு தெரியாது. அவரவர் பங்கு வீதத்தில் முழு நம்பிக்கையோடு கூட போய் ராஜா சொல்லுவோம். ராஜா சொல்லுவார், வழக்கம் போல் சொல்லுவார், இதுன்னு சொல்லுவார். அவருக்கு சொல்லி அவரை சந்தோஷப்படுத்தி விஷயப்படுத்தி அவர் என்ன இனாம் கொடுக்குறாரோ அது அவர் மனசறிஞ்சு தாராளமாக கொடுக்கும்படி செய்யும்படி போவோம் அப்படின்னு சொல்லி சிலர் கொஞ்சம் அதிகப்படியாக பிரயத்தனம் பண்ணியிருக்கலாம். இந்த ராஜாவுடைய சொப்பனம் என்ன அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். எந்த வகையில் முயற்சித்தாலும் அந்த இடம் மிக பரபரப்பாக இருக்குது. இப்போ ராஜா வந்துட்டார், சொப்பனம் சொல்ல போகிறாரு. சரி, முதல்ல ஜோசியர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல போகிறாரு. இல்லை சாஸ்திரி நீங்கள் சொல்லுங்கள், வந்திருக்கீங்களே சாஸ்திரிங்களே
அப்படின்னு நீங்கள் சொல்லுங்களேன்னு சொல்ல போகிறாரு. கல்தையரை பார்த்து, சூனியக்காரர்களை பார்த்து, சூனியக்காரியை பார்த்து சொல்ல போகிறாரு. இப்போ ராஜா வாயிலேருந்து என்ன வார்த்தை வரப்போகுது? முத்து முத்தா வரப்போதா, கொத்து கொத்தா வரப்போதா, எப்படி வரப்போகுதுன்னு காத்துன்னு இருந்தான். உங்கள் மத்தியில் ராஜா இப்படி சொல்கிற வார்த்தையை கேட்கும்போது 5ஆம் வசனத்தில், ராஜா கல்தையருக்கு பிரயத்தமாக என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவன். என்னடா ராஜா வழக்கத்துக்கு மாறா பேசுகிறானே. என்ன மாறா பேசுகிறான்? வழக்கத்துக்கும். ராஜா இப்படி தான் பேசுவார், ஆனால் அந்த பேசுகிற விதம் இந்த வாட்டி எப்படி இது மாறுதே, பேசுகிற விதமே மாறுதே. என்னென்ன என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு சொல்லணும்னு. ராஜா தலை கெட்டு போச்சு. ராஜாவுடைய தலை என்ன ஆகி போச்சு? கெட்டு போயிடுச்சு. இது வரைக்கும் ராஜா ஒழுங்காக தானே சொன்னான். சொப்பனத்தை நான் இப்படி கண்டேன், இப்படி பார்த்தேன், கொண்டேன்னு சொல்கிற ராஜா, இப்போ நான் அதை சொல்ல மாட்டேன்னு சொன்னால் ராஜாவுக்கு தலை கெட்டு போச்சு, கிறுக்கு பிடிச்சிக்கிச்சு ராஜாவுக்கு. அப்படின்னு தான் யார் நினைப்பா? ஜோசியரும் சாஸ்திரிகளும் சூனியக்காரர்களும் இவங்க தான் சொல்லுவாங்க. ஏன்னா ராஜா நீங்கள் சொல்லுங்கன்னு இவங்க வழக்கம் போல் கேட்குறாங்க. சொப்பனத்தை சொல்லுங்க ராஜா, நாங்கள் சொல்கிறோன்னு. அதுக்குத்தான் அவர் அப்படி சொல்கிறாரு. சொல்லிட்டு, நீங்கள் சொப்பனத்தையும் அதன் சொல்லலைன்னா நீங்கள் துண்டித்து போடப்படுவீர்கள்னா தலையை துண்டிச்சிரும், உங்கள் வீடுகள் எருக்களமாக ஆக்கப்படும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்கள் ஆனால் என்னிடத்தில் என்ன செய்வீங்க? வெகுமதி. இப்போ வெகுமதின்றதே கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யாது, இப்போ வராது. இப்போ எல்லாருடைய தலை தான், எல்லாருடைய தலை தான் ஞாபகத்துக்கு வரும், தலை தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படின்னு அவர்கள் மறுபடியும் கொஞ்சம் தைரியம் கொண்டு என்ன செய்கிறார்கள்? கேட்கிறார்கள். ராஜா அவருக்கு சொப்பனத்தை அடியாருக்கு சொல்வாராக. அப்பொழுது அதன் அர்த்தத்தை நாங்கள் என்ன செய்வோம்? விடுவிப்போம் என்கிறார்கள். மறுபடியும் ராஜா திரும்பவும் சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினால் நீங்கள் கால தாமசம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு என்ன செய்ய வருகிறது? தெரிய வருகிறது. காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமற் போனால் உங்கள் எல்லோருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தை உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்வேன் என்றான். இப்போ சபையில் இன்னும் பரபரப்பு அதிகமாயிருச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் தலை போகாதவங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த இது என்ன இருக்குது? இன்ட்ரெஸ்டாக இருக்குது. மாட்டிக்கிட்டானுங்க யார்? கல்தையர்களும் ஜோசியர்களும் சாஸ்திரிகளும் சூனியக்காரர்களும். இதுக்கார ராஜாவை நல்லா ஏமாற்றி விழுகி சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க, வாங்கிட்டு இருந்தானுங்க. இப்போ என்ன வகையாக அவர்கள் சிக்கிக்கொண்டார்கள். அவர்களால் என்ன செய்ய முடியல. பரவாயில்ல ராஜா, நீங்கள் சொல்லலைன்னா பரவாயில்ல, சொப்பனத்தை நாங்கள் சொல்கிறோம், இல்லை கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்படி யாரும் கேட்டதாக இல்லை. நாங்கள் நிச்சயமாக சொல்கிறோம் ராஜா, திடீர்னு இப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு எப்படி அதை சொல்கிறது? அதை நாங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும், ஏதோ ஒன்று போட்டு பண்ணி நாங்கள் அதை கேட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறோன்னு. ஆனால் அவங்க இருக்கிற பொய் தான் அவங்களுக்குள்ளே இருப்பதெல்லாம். ஆனால் அவர்கள் ஒரு மெய்யான ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். 10ஆம் வசனம், கல்தையர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. பூமியில் ஒருத்தனும் இல்லைன்னுட்டாங்க. பூமி எவ்வளோ பெருசு, பூமியில் எவ்வளோ ஜனம் இருக்குது. இவங்க ஒரு பகுதியில் ஒரு இடத்துல அங்கே ஒரு ஆளுகையில் இவங்க இருக்கிறாங்க. ஒரு ராஜாங்கத்தில் ஒரு ஆளுகையில் என்ன செய்கிறாங்க? ஆளுகையில் இருக்கிறாங்க. அந்த ஆளுகையில் இருந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, பூமியில் யாருமே
இல்லைன்னு, பூமியில் யாருமே இல்லைன்னு. ஆனால் கர்த்தர் யாரை வச்சிருக்கிறாரு தம்முடைய ஆவியை கொடுத்து? தானியேலும் சாத்ராத் மேஷாக் ஆபேத் நேகுவை வச்சிருக்கிறார். இந்த 4 பேரை வச்சிருக்கிறார் கர்த்தர். ஆனால் இவங்க சொல்கிறாங்க சாத்தான் ஆவியில் யாருமே இல்லை, யாருமே இல்லைன்னு இன்னொரு பொய்யை சொல்கிறாங்க. ஆனால் அங்கே தேவன் வச்சிருக்கிறார், தேவன் வச்சிருக்கிறார். இவங்க எந்த கேள்வியை கேட்கிறார்களோ, எந்த சொப்பனத்தை கண்டார்களோ, கேள்வியை கேட்கிறார் ராஜா. அவருடைய ராஜ சமூகத்தில், அவருடைய ராஜாங்கத்தில், அவர் ஆளுகையில் கர்த்தர் வைத்திருக்கிற 4 பேர் இருக்காங்க. கர்த்தர் வைத்திருக்கிற 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 பேருக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தர் நிறைஞ்சே இருக்கிறார். சகல கிருபைகளும் வாக்கியங்களையும் வரங்களையும் கொடுத்து, தாளந்துகளை கொடுத்து கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்துகிறார். கர்த்தர் வழி நடத்துகிறார். இவர்கள் எந்த ஒரு காரியத்திலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும், சமயத்திலும், தங்கள் இக்கட்டு காலத்தில், தங்களுக்கு ஆபத்தான காலத்தில் இவர்கள் ஒன்று கூடி கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஒரு மனமாய் இருந்து ஜெபிக்கிறவர்கள். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவர்கள் இதற்கு என்ன தீர்வு என்று மனுஷனிடத்துக்கு போகாதபடி, மனுஷனிடத்திலே போகாதபடி மனுஷனையும் மனுஷையை உண்டாக்கின கர்த்தரிடத்துக்கு போகிறவர்கள். அதனால்தான் மத்தேயுவில் வாசித்தபடி 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று. தானியேலுக்கும் சாத்ராத் மேஷாக்குக்கும் ஆபேத்நேகுக்கும் அரசாங்கத்தில் நிறைய பேரை தெரியும். அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் அவர்கள் ஒரு வேலை செய்கிறார்கள், அவர்களுக்கு கொடுத்த பணியை செய்கிறார்கள். அவர்களுக்கு அநேகரை, அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த அநேகரை தெரிஞ்சிருக்கக்கூடும், பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடும். ஆனாலும் கூட அவர்களுடைய நித்தியமான ஐக்கியம் கர்த்தரோடு கூட, பிரதானமாய் கர்த்தரோடு கூட தான் இருந்தது. கர்த்தரிலே அவர்கள் ஒருமனமாக இருந்ததுனால தான் அவர்களோடு கூட அவர்கள் ஐக்கியம் வைக்காதபடி, அவர்களோடு கூட பழைய தொடர்பு புதிய தொடர்பு என்று வைக்காதபடி, பழைய சிநேகிதம் புதிய சிநேகிதம் என்று வைக்காதபடி, இந்த ஆபத்து நேரிடுகிற வேளையிலே, தேவை என்று வருகிற வேளையிலே அவர்கள் செல்வது கர்த்தரிடத்துக்குத்தான் செல்வது வழக்கம். அவர்கள் தனித்தனியே ஜெபித்தாலும் கூட கடந்த வாரம் எப்படி ஜெபித்தார்கள் என்றும், தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் தானியேல் எப்படியெல்லாம் ஜெபித்தார் என்று, எப்படியெல்லாம் பாவ அறிக்கையை செய்கிறார் என்று, எப்படியெல்லாம் தன் முற்பிதாக்கள் எல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் சோரம் போனார்கள் என்று சொல்லி, ஆண்டவரே ராஜாவும் அவனை சேர்ந்தவர்களும் சோரம் போனார்கள் என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் இந்த தண்டனை எங்களுக்கு 70 வருஷம் இங்கே கர்த்தர் இங்கு விற்று போடும்படியாய், அந்நிய தேசத்திலே விற்று போடும்படியான காரியங்கள் நேரிட்டது. அதில் எல்லாம் எங்களுடைய கீழ்ப்படியாமை தான், எங்களுடைய மீறல்கள் தான், எங்களுடைய பாவங்கள் தான் என்று சொல்லி அவர் அறிக்கையிட்டு முறையிட்டு தேவனிடத்திலே மன்னிப்புக்கும் இரக்கத்துக்கும் கெஞ்சுகிறவராக இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதற்கு கர்த்தராலே ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார்கள். அந்நிய தேசத்தில் அடிமைப்பட்டிருக்கிற ஒரு தேசத்தில் இவர்கள் கர்த்தரிலே, கர்த்தருடைய வார்த்தையிலே, கர்த்தர் சொன்னவைகளிலே, கர்த்தர் கொடுத்த கட்டளைகளிலே, கற்பனைகளிலே, எவைகளெல்லாம் சாப்பிடணும் எவைகளெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று தேவன் கொடுத்தவைகளெல்லாம் அதிலே தங்களை கெடுத்து கொள்ளாதபடி அதிலையும் தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களோடு கூட, அருவருப்பானவர்களோடு கூட, கர்த்தரிலே ஐக்கியம் இல்லாதவர்களோடு கூட, ஒரு மனமாய் இல்லாதவர்களோடு கூட எக்காலத்திலும் ஐக்கியம் வைத்திடக்கூடாது என்று சொல்லி அதிலையும் தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடி சகல விதத்திலும் கர்த்தருக்கு பரிசுத்தமும் உண்மையுமாய் வாழ்ந்த இந்த 4 பேர்
இந்த சொப்பனம் கொடுத்தது கர்த்தர். இந்த சொப்பனத்தினுடைய நகர்வு, இது ஒவ்வொன்றாய் நகர்ந்து வருவது தானியேலையும் சாத்ராக் மேஷக் ஆபேத்தை நோக்கி தான் இது வரப்போகுது. இந்த சொப்பனத்தினுடைய காரியங்கள் வரப்போகுது. இப்போ சொல்கிறாங்க அப்படி யாரும் இல்லைன்னு, இல்லவே இல்லை என்று சொல்லுகிறார்கள். பூமியிலே ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரனிடத்திலேயாவது ஜோசியனிடத்தில் கல்தேயரிடத்தில் கேட்டதே கிடையாது. எங்கள் கல்தேயருடைய தலைமுறையில் எந்த ராஜாவும் இப்படி கேட்டதில்லை. எங்கள் ஜோசியருடைய தலைமுறையில் யாருமே இப்படி கேட்டதில்லை. எங்கள் சூனியக்காரங்க தலைமுறையில் யாருமே என்ன செய்யலை, கேட்டதில்லை என்று சொல்லுகிறார்கள். 11ஆம் வசனத்தில் ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சத்துக்கு ஏற்றவர்களோடு கூட, மாம்சமாய் இருக்கிறவர்களோடு கூட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அறிவிக்கத்தக்கவர் இல்லை. மறுபடியும் சொல்கிறாங்க, இல்லவே இல்லை என்றார். இப்போ ராஜாவுக்கு இன்னும் அதிகமான கோபம் மூழுகிறது. அப்போ நீங்கள் தப்பித்து கொள்ள வகை பார்க்குறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாரையும் கொல்லு என்று கட்டளை இடுகிறான். இது எல்லாம் வரும்பொழுது இது தானியேலுக்கு இந்த செய்தி எட்டுகிறது என்று பார்த்தோம். தானியேலுக்கு இந்த செய்தி எட்டுகிறது என்று. இந்த செய்தி கிடைத்த மாத்திரத்திலே தானியேலுக்கு மேலே இருக்கிற அதிகாரியினிடத்தில் கேட்கிறார்கள், இப்படி கேள்விப்பட்டோம் ராஜாவுடைய கட்டளையை, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேண்டும் என்று, தவணை வேண்டும் என்று. இதற்கு முன்பதாக இருந்த சாஸ்திரிகள், ஜோசியர்கள், கல்தேயர்கள், இந்த சூனியக்காரர்கள் எல்லாம் டைம் கூட என்ன செய்யலை, கேட்கலை. கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம், கொஞ்சம் முயற்சி செய்கிறோம் என்று சொல்லவே இல்லை. இது சொல்லவே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். தாங்க மட்டும் சொல்ல முடியாதுன்னு இல்லை, சொல்கிறவனுங்க பூமியிலேயே கிடையாது என்று அறவே மறுத்து விடுகிறார்கள். ஆனால் இங்கு இவர்கள் தவணை கேட்டு கர்த்தரிடத்துக்கு செல்லுகிறார்கள். கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தானியேல் 16ஆம் அதிகாரம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. இது சொல்றார், தானியேல் வர சொல்லி சொல்றாருன்னா இப்போ யாருக்கு தெரியல? சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகுக்கு இந்த செய்தி ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கும். ஒருவேளை தெரிந்திருந்தாலும் அன்றைக்கு தகவல் பரிமாற்றங்கள் எல்லாம் காலத்திலே சரியாக இல்லாத ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு காலம். உடனுக்குடன் தகவல்களை தெரிந்து கொள்ள, உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள, செய்திகளை பரிமாறக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு இருக்கிற வளர்ச்சிகள் எல்லாம் அன்றைய காலகட்டங்களிலே கிடையாது. ஒருவேளை அவர்கள் அறிந்திருந்தாலும் அது தானியேலுக்கு சொல்ல முடியாமல் இருந்திருக்கும். தானியேல் கரெக்டாக அவர்களை வர சொல்லுகிறார். வாங்க என்று காரியத்தை செய்தியை அனுப்பி வர சொல்லுகிறார். 19ஆம் வசனம். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. முழங்காலிட்டாங்க, கர்த்தர் வெளிப்படுத்திட்டார். இல்லை, கர்த்தர் தான் அந்த சொப்பனத்தை கொடுத்து இதனுடைய நகர்வை நகர்த்தி கொண்டு வராரு. ஆனால் இவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள்? மத்தேயுவில் எழுதின சுவிசேஷத்தின்படி 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி
பூமியிலே ஒருவர் ஒருமனப்பட்டு, இருவர் ஒருமனப்பட்டு என் நாமத்தினாலே கேட்கிற காரியம் அவர்களுக்கு வாய்க்கும், அவர்களுக்கு உண்டாகும். ஒருமனப்பட்டிருந்தால், ஒருமனப்பட்ட அவர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவர்கள் வழிகள், அவருடைய காரியங்கள், ஒழுக்கமற்ற நிலைமைகள், பரிசுத்தமற்ற காரியங்கள், எது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்றா கூடிட்டா கர்த்தர் கட்டாயம் இடைபடுவார், பேசுவார் என்பது கிடையாது. பரிசுத்த ஒழுங்கு இல்லாமல் கர்த்தரிடத்திலே போய் நிற்க முடியாது. கர்த்தர் இடைபடவும் மாட்டார். இவர்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய உடன்படிக்கையோடு கூட, கர்த்தரோடு கூட பண்ணின உடன்படிக்கையும் கர்த்தர் அவர்களோடு கூட பண்ணின உடன்படிக்கையிலும் இவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்து தங்களை பரிசுத்தமாக காத்து கொண்டு கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய அவருடைய கட்டளைகளிலும் கற்பனைகளின்படி நடக்கிற இந்த 4 பேர்களும் உம்முடைய கட்டளையின்படியும் பிரமாணின்படி நாங்கள் எந்த மிஸ்டேக் இல்லாமல் நாங்கள் நடக்கிறோம் என்று தங்களுடைய நீதியை கொண்டு போகாதபடி, எந்த விதத்திலும் தங்கள் நீதியை கொண்டு போக இருக்கீங்களா? நம்மளால் இருக்கிறோம் சொல்ல முடியல. இருக்கிறோமா? இருந்தால் நல்லது. தங்கள் நீதியை என்ன செய்யலை? அவர்கள் கொண்டு போகலை. இதுவரைந்தமும் விவரம் தெரிஞ்ச வரைக்கும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பரிசுத்தமாய் தப்பு செய்யாமல் தான் வாழ்கிறோம், தவறு செய்யாமல் வாழ்கிறோம், கரைபடாதபடி வாழ்கிறோம், பிறருக்கு தீங்கு செய்யாதபடி வாழ்கிறோம். அநேக நேரங்களில், ஒரு நாளிலே அநேக நேரங்கள் எங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபையின் நேரங்களிலெல்லாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம், விண்ணப்பம் பண்ணுறோம், மன்றாடுறோம், ஜெபத்திலையும் குறைவில்லாமல் இருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வேலையிலும் பணியிலும் எங்கள் வேலையில் நேர்த்தியாய் கர்த்தர் கொடுத்த கிருபையினாலே அதை செய்கிறோம். எங்கு திரும்பினாலும் எங்களிடத்தில் ஒரு குறையும் ஒரு தப்பிதமும் தேவன் பார்க்குற விதத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது என்கிற அகராதியில், எண்ணத்தில் அந்த 4 பேருமே கிடையாது. தேவன் எங்களுக்கு கொடுத்த எந்த வேலையும் எப்படி வேண்டாலும் செய்வோம், சிறப்பாக செய்வோம். எங்களுக்கு மீறின ஒரு ஞானம், அறிவு, புத்தி, சமூக புத்தி, சாமர்த்தியம், எதையும் செய்து முடிக்கிற வல்லமை எங்களுக்கு மேலே ஒருத்தனுக்கு கிடையாதுங்கிற எண்ணமும் அவர்களிடத்தில் இல்லை. தேவன் எதிர்பார்த்தவைகள் எல்லாம் இந்த 4 பேருக்குள்ளே இருந்துச்சு. இருந்தாலும் கூட ஆண்டவரே, நாங்கள் வாழ வேண்டிய இடத்துல வாழாதபடி தேவன் கொடுத்த நல்ல இடத்திலிருந்து பேர்க்கப்பட்டு வேறு ஒரு இடத்துல என்ன இருக்கிறோம். அது நீர் எங்கள் மீது கொட்டின கோபமும் சினமும் எங்களுடைய தப்பிதத்தினாலும் எங்களுடைய மீறுதல்களினாலும் எங்கள் பாவங்களினாலும் தான் உண்டாயிற்றே தவிர, உம்முடைய வார்த்தையை புறம்பே தள்ளினதினாலே உண்டாயிற்றே தவிர உம்மாலே அல்ல, எங்களாலும் எங்கள் பிதாக்களாலும் எங்களாலே அது ஆயிற்று. இந்த நிந்தைக்கு ஆளானது எங்களால் தான், உம்மால் அல்ல என்று அவர்கள் சொல்லுகிறவர்களும் அனுதினமும் தேவனிடத்திலே பாவ அறிக்கைகளையும் மன்னிப்பின் அறிக்கைகளையும் அறிக்கை செய்கிறவர்களாய் இருந்ததுனால மறைபொருள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதில் குறிப்பாக தானியேலுக்குத்தான் அது வெளிப்படுத்தப்பட்டது. தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். தேவன் எதை அவருக்கு வெளிப்படுத்துகிறாரோ, அவர் கேட்கல எனக்கு இன்னைக்கு வெளிப்படுத்துங்க, இன்னைக்கு இதை வெளிப்படுத்துங்க, இன்னைக்கு ஒன்று கூட வெளிப்படுத்தலை, இன்னைக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே வரலையே, இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு என்ன டியூட்டி முடிச்சுட்டு வந்து அப்படிலாம் கேட்கல. அவர் ஜெபம் செய்து முடித்த பிறகு அவர் அயர்ந்த நித்திரையாக இருக்கும்போது தேவனுடைய தேவ சொப்பனத்தை தேவன் தரார்.
தேவன் தரார். ஏன்னா தானியேல் புஸ்தகம் மிக விசேஷித்தமான ஒரு புஸ்தகமாக வேதத்திலே பார்க்கப்படுகிறது. வரும் கிறிஸ்து வருகை வரைக்கும் உள்ள காரியங்களை உள்ளடக்கின ஒரு புஸ்தகமாக அநேக ராஜ்யங்கள், பூமியிலே வருகிற ராஜ்யங்களை குறித்தும், ராஜ்யங்களிலே இருக்கிற ஆளுகைகள் எப்படி இருக்கும் என்பதையும் குறித்து, அந்த ஆளுகையில் வரப்போகிற மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்றும், கடைசி கால நிகழ்வுகள் எப்படிலாம் இருக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது இருக்க தனியாக. ஆனால் தானியேலிலே தேவன் கொடுத்தவைகள் அநேகம் இருக்குது. கிறிஸ்துவினுடைய பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், கர்த்தராகிய தேவனுடைய சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவைகள், அவர் வருவதற்கு முன்பதாக என்னென்ன சம்பவிக்கும் என்பதை குறித்ததான காரியங்கள் எல்லாம் தானியேலுக்கு கொடுத்த வாழ்விலே, ஒரு ராஜாங்கத்திலே பணி செய்த காலத்திலே கர்த்தர் அவருக்கு மிக ஏராளமாக கொடுத்து, அவைகளெல்லாம் வெளிப்படுத்தக்கூடியவைகளை மட்டும் வெளிப்படுத்தும்படி செய்து, மீதி எல்லாவற்றையும் முத்திரையிடும்படி செய்து, அதை ஏற்ற காலத்தில் அந்த முத்திரைகள் கர்த்தருடைய நாமத்தினாலே உடைக்கப்பட்டு, அது வெளியரங்கமாக்கப்பட்டு, அது எப்போது நிறைவேறும் வேண்டும் என்கிறதெல்லாம் குறித்து, எல்லா கால பரிவர்த்தனைகளை குறித்து அநேகவற்றை தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டியவைகளை வெளிப்படுத்தினார். ஒரு தானியேலுக்கு தான். இந்த சாத்ராக் மேஷாக் நீ கொஞ்சம் அப்படிலாம் இல்லை. இவருடைய பங்கு விகிதத்தில் இவருக்கு கொடுத்ததை ஒரு பெருமையாக ஒருபோதும் எண்ணாதபடி, என்னோடு இருக்கிறவர்களுக்கு இது இல்லை என்று சொல்லாதபடி, என்னோடு கூட பணி செய்கிறவர்கள், கர்த்தருடைய பணியை செய்கிறவர்கள், கர்த்தருடைய வேலையை நேர்த்தியாய் செய்கிறவர்கள், என்னை காட்டிலும் திறமையற்றவர்கள், என்னை விட திறமையற்றவர்கள், சாமர்த்தியம் மற்றவர்கள், அவர்களை காட்டிலும் தேவன் என் மீது வைத்திருக்கிற அன்பும் கிருபையும் இரக்கமும் ரொம்ப அதிகம், உங்களுக்கு கம்மி என்று எண்ணாதபடி, அப்படி பேசாதபடி, அப்படி செயல்படாதபடி இருந்த தாசன்தான் தானியேல். அப்போ இவ்வளோ ஒருத்தராலையும், அவனுடைய ஆளுகையில் இருக்கிற ஒருத்தராலையும் சொல்ல முடியாத காரியத்தை, சொப்பனத்தை கொடுத்த தேவன், சொப்பனம் எந்த விதமாக கொடுத்தார், அது எந்த மாதிரி இருந்தது, அதன் தோற்றம் என்ன, அதன் உள்ளான அர்த்தம் என்ன, அதனுடைய ஒவ்வொரு காலகட்டங்கள் என்ன என்பதை எவைகளை வரைக்கும் அந்த ராஜாவுக்கு தெரியப்படுத்த வேண்டுமோ அதை அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிடுறார். ஒரு கர்த்தருடைய செய்தியை கேட்குற நேரத்தில் நான் சொல்லுகிறபடி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இப்போ சொல்லுங்கன்னு சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னு கேட்குறவங்க தான் நம்ம சொல்லி, தேவன் ஒருத்தருக்கு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, செய்தியை கேட்குறவங்களுக்கு சொல்கிறாங்க. தேவனிடத்தில் வார்த்தையை கேட்டு அவங்களுக்கும் சேர்த்து கேட்டு செய்தியை, அந்த வார்த்தையை மற்றவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, கேட்குறவங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்கிறாங்க. கேட்டுட்டு நம்மால் அதை முழுமையாக என்ன பண்ண முடியல, சொல்ல மாட்டோமா, முழுமையாக என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல, நீளமாக போகுதுன்றோம். சிலது என்ன சொல்கிறோம், நீளமாக சொல்கிறீங்கன்னு. சிலது கட்டையாக சொல்லும்போது கூட அதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறோம், அல்லது விட்டுறோம். இவ்வளோ பெரிய காரியத்தை, மகா பெரிய காரியத்தை, தேசமே அவனுடைய வெறும் நாடு மட்டும் இல்லை, அவனை சேர்ந்த அத்தனை நாடுகள், ஒரு நாடு இல்லை அநேக நாடுகளை ஆண்டவன், எல்லாம் அரண்டு போயிருக்கிற சூழ்நிலையில் ஒருவராலும் இதை சொல்ல முடியாத எல்லாம் வீதியில் கலந்திருக்கிற நேரத்தில் இவருக்கு அதை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது மாத்தட்டி இருக்கலாம் இல்லையா, ஒரு குதிச்சிருக்கலாம் இல்லையா, செய்தாரா, இல்லை. கர்வம் கொண்டாரா, இல்லை.
அவருக்கு அந்த நேரத்தில் அவருக்கு என்ன வேலைகள் கொடுக்கப்பட்டிருந்ததோ அந்த வேலையில் என்னை காட்டிலும் ஒருத்தன் இல்லை, சிறப்பானவன் இல்லை என்கிற மமதையும் அவர்கிட்ட இல்லை. மமதையும் இல்லை. மிகுந்த மனத்தாழ்வையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே நிறைந்தவராய்தான் தானியேல் இருந்தார். அப்போ இந்த அர்த்தத்தையும் இதன் சொப்பனத்தையும் ஒருவரால் அறிவிக்க முடியாததை கிடைத்திட்ட பிறகு இப்போ இவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். எங்கே போனோம்? ராஜாவினிடத்துக்கு போகணும். இந்த சொப்பனத்தை தானியேலுக்கு கர்த்தர் தெரிவிச்சிட்ட பிறகு தானியேல் நிச்சயமாக கலங்கியிருப்பார். இது எப்படி ஆகும், இது எப்படி நிறைவேறப்போகுது? அவருக்கு அது செய்ய போகிறது கிடையாது, செய்கிறவர் தேவன். ஆனால் இது எவ்வளவுக்குரிய ஒரு காலத்தை குறித்ததாக இருக்கிறது. எத்தனை ஆயிரமான ஆண்டுகளுக்கு உள்ளே நடைபெறப் போகிற காரியங்களை குறித்து தேவன் தான் வாழ்ந்த காலத்தில், அவர் வாழ்ந்த காலத்தில், அவர் வாழ்க்கையிலே கர்த்தர் இதை வெளிப்படுத்தும்படியாய் கிருபை செய்தாரே. வேறு எவருக்கோ கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை இவருக்கு கர்த்தர் கிருபை செய்து, அன்றைக்கு அந்த தேசத்திலே அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள் அநேகர், இஸ்ரவேலை சேர்ந்தவர்கள், யூத ஜனம் அநேகர், ஒன்றல்ல அநேகர். ஆனால் இந்த 4 பேர் தான் செம்மையானவர்களாக இருந்தார்கள். கர்த்தர் பார்வையிலே மிக நேர்த்தியாக செம்மையானவர்களாக, பரிசுத்த ஒழுங்கோடு கூட, நடக்கையோடு கூட, தேவனுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார்கள். இந்த 4 பேர் தான். ஆமென். இந்த 4 பேர் தான். பின்பு சொல்றார் பாருங்க, பின்பு ராக்காலத்தில் 19ஆம் வசனம். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். துதித்து புகழேன். இப்போ எப்படிப்பட்ட ஒரு மரண பயம், மரண பீதி, அநேக காரியங்கள் ஆட்கொண்டிருக்கிற சூழ்நிலையில், இருளும் இக்கட்டுமாய் பிடித்திருக்கிற சூழ்நிலையில், எல்லாமே தகர்ந்து போனது போல காணப்படுகிற சூழ்நிலையில் கர்த்தர் இதை வெளிப்படுத்தும் போது அவர்கள் கர்த்தர் தந்த ஆவியினாலே, ஆத்துமாவிலே எப்படி களி கூர்ந்திருப்பார்கள், எப்படி களி கூர்ந்திருப்பார்கள். இந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன நடக்க போது என்பதை நடத்துகிற தேவன், நடத்தி முடிக்க போகிற தேவனுக்கு, அவரை பொறுத்த வரைக்கும் நடத்தி முடிச்ச வச்ச காரியம், அவர் நடத்தி முடிக்கிற காரியங்கள் வெளியரங்கமாய், மனுஷருக்கு தான் அது வெளியரங்கமாய் அப்பொழுது நடக்கிற மாதிரி காணப்படும். அவரை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்ச காரியம். இப்போ பின்பு 24ஆம் வசனம். பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகினிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும், என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போய், நல்ல ஒரு காரியமும் இருக்கு அவர்கிட்ட, கர்த்தருடைய குணம். ஞானிகளை என்ன செய்திடாதீங்க, அவங்களாம் யாரு? உள்ள சாத்தானுடைய ஆவிகளை உடைய ஆளு. அவங்கள முதல்ல அவங்கள கொண்டு போட சொல்லுங்க. அவங்கள என்ன பண்ண சொல்லுங்க? கொண்டு போட சொல்லுங்க. கொண்டு போட சொல்லுங்க. நாங்கள் இதோ வரோன்னா சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்கள கொண்டு போடாதீங்க.
வாசிங்க. அவர் ஞானிகளை அழிக்காதேயும், என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போய், சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான். ராஜா பெல்தெஷாத்சார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைப்பொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. இப்போ பரபரப்பாயிருச்சு. இப்போ அதிக பரபரப்பு என்னது? ராஜ சமூகத்தில் வந்துருச்சு. இப்போ யாராலையும் சொல்ல முடியாததை ஒருத்தன் சொல்கிறேன்னு வந்திருக்கிறான். இப்போ இந்த தேசத்தில் யூதேயாவிலேருந்து சிறைப்படுத்த, அப்படி அது ஒரு ஏளனமாக சொல்கிற ஒரு வார்த்தை, ஏளனமாக பரிகாசமாக சொல்கிற வார்த்தை. யூதேயாவிலேருந்து ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தோமே அதில் ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஏளனமாக சொல்கிற ஒரு வார்த்தை, மரியாதை குறைந்த ஒரு வார்த்தை தான் சொல்கிறது. கூட்டு வந்திருக்கிறோமே அவன் சொல்கிறேன்னு சொல்லி என்ன சொல்லியிருக்கிறான் என்று சொல்லிட்டு அற்பமும் ஏளனமாக தான் ராஜாவும் பார்த்துருப்பார். என்ன பெருசாக என்னவோ சொல்ல போகிறானமே. அப்போ எல்லாரும் பரபரப்பாக, யாரும் சொல்ல முடியாததை இவன் சொல்ல வருகிறானே. சொல்ல வரும்போதே இவன் சொல்லுகிறான். சாஸ்திரிகளும் இவங்களும் சூனியக்காரர்களும் குறிகா சொல்லுகிறவனும் ஒருத்தனாலையும் சொல்ல முடியாது, கூடாது. இது கூடவே கூடாது. ஏனால் இது தேவனால் சொல்லப்படுகிற காரியம், இது தேவனால் காண்பித்திருக்கிற காரியம். சொப்பனத்தை கொடுத்தவர் தான் அதன் அர்த்தத்தை என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். வேற எந்த மனுஷனும் எந்த ஆவியும் சொல்லவே முடியாது என்று தெளிவாக அந்த பேச்சை ஆரம்பிக்கும் போதே கர்த்தரை முன்னிட்டு, கர்த்தரை உயர்த்தி, கர்த்தரை கனப்படுத்தி, தனக்குள் இருக்கிற கர்த்தரை மறைத்து வைக்காதபடி, தேவனை மறைத்து வைக்காதபடி அதை வெளியரங்கமாக்குகிறார், அதை வெளிப்படுத்துகிறார். 28ஆம் வசனம். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவிக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையின் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைப்பொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாயிருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கக்கூடாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அந்த பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகிய பூமியையெல்லாம் நிரப்பிற்று. சொப்பனம் இதுதான். அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். அப்போ சொல்ல சொல்ல இதை கேட்டு கொண்டிருந்தவர்களுக்கு ராஜா, ராணியுடைய வப்பாட்டிங்க 2-3 பேர் சுற்றி இருந்துன்னு விசிறவங்க 4 பேர் அங்கே இருந்திருப்பாங்க. அங்கே அந்த சமஸ்த ராஜ்யத்தை ஆளுகிறவனுக்கு
எத்தனை மந்திரிமார்கள் இருப்பார்கள், மெய்க்காவலர்கள் இருப்பார்கள், பிரதானிகள் இருப்பார்கள், மூப்பர்கள் இருப்பார்கள், பிரஜைகளில் முக்கியமானவர்கள் இருப்பார்கள், இருப்பார்கள். ஏராளமான பேர்கள் இருப்பார்கள், ஆயிரக்கணக்கில் இருப்பார்கள். அத்தனை பேருடைய முகமும் யாரை பார்த்து கொண்டு இருந்திருக்கோம்? ராஜாவையா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. சொல்லுகிற தானியேலை பார்த்து. சிலர் தான் அதில் தானியேலுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வெளிப்படுத்துதலை, அவனுக்குள் இருக்கிற தேவனை அங்கே இருக்கிற அநேகரதை கண்டு பிரமித்து புருவங்கள் மேலே எழும்பி புருவங்கள் மேலே உயரும்படி செய்து பிரமித்திருப்பார்கள். ராஜாவை பார்க்கும் பொழுது ராஜாவுடைய முக தோற்றத்தில் கோபம், கடுப்பு, உக்கரம், சினம் என்று எதுவும் இல்லாமல் அவனுடைய முகம் இன்னும் 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 சொல்ல 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 பார்த்தவன் அவன்தானே. தேவன் தந்ததை பார்த்தது அவன்தானே இல்லையா? பார்த்தது அவன்தானே. அவன் கூட சரியாக சொன்னானோ இல்லையோ, சரியாக சொன்னானோ இல்லையோ, ஆனால் இங்கே தானியேல் கர்த்தருடைய தந்த ஆவியில் கர்த்தர் வெளிப்படுத்தின விதத்திலே அதை விவரித்து சொல்லும் பொழுது அதை பார்க்க பார்க்க ராஜாவுடைய உள்ளம் எந்த அளவுக்கு அவனுக்குள்ளே இருந்திருக்கும் அதை கேட்க கேட்க ஒருவனாலும் சொல்ல முடியாததை, பூமியில் அவன் ராஜ்யத்தில் ஒருவனாலும் சொல்ல முடியாததை, சொல்லவே முடியாது என்று சொன்னவர்கள் எல்லாரும் அதை கேட்கும் பொழுது அப்பா நம்ம உயிரெல்லாம் தப்பிச்சுதரா என்று சொல்லணுமா வேண்டாமா? இல்லையா? சொல்லணுமா வேணாமா? அவனையும் அவனை சேர்ந்தவர்களும் சொல்லணுமா வேணாமா? ஆனால் அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? வந்தாண்டா ஒரு சண்டாளன், என்ன ஆளா? அவனுக்கு பேர் நல்ல பேர் இல்லை, வந்தாண்டா வந்தாளன். வந்து அவனை முடியவே முடியாது சொல்கிறதுக்கு எவனுமே இல்லைன்ற இடத்துல பூமியிலேயே இல்லைன்னு சொல்லிவிட்டோம், இல்லைன்னு சொல்லிவிட்டான். நீங்கள்லாம் எந்த ஆவிடான்னு திருப்பிட்டான்னா, இப்போ சொல்லலைன்னா தீவிரவேன்ட்டான், சொல்லிட்டா தப்பிச்சிருவேன்னு தான் சொன்னான் ராஜா. இப்போ இன்னொரு தீர்மானத்தை எடுக்கிறேன், நான் இன்னொரு முடிவை எடுக்கிறேன். இப்போ நான் எடுக்கிறேன், அந்த 4 பேரை விட்டுட்டு மொத்த பேரும் தூக்கிடுறேன்னு சொல்லி ராஜா ஒருவேளை சொன்னாலும் சொல்லலாம். ராஜா எந்த நேரத்தில் எந்த முடிவை எடுப்பான்னே தெரியாது, எந்த நேரத்தில் எந்த முடிவை எடுப்பான்னே தெரியாது. அப்படி திக்கு திக்குன்னு இருக்கும். அதே நேரத்தில் பொறாமையும் எரிச்சலும் அவன் மீது, தானியேல் மேலே, இவன் மேலே, இப்படி ஒருவன் தேசத்தில் இருக்கிறானே, இனி என்ன நடக்க போதோ, என்ன ஆவப்போதோ. இவன் வேற வெகுமானம் தரான்னா, சன்மானம் தரான்னா ராஜா. இப்போ சந்தோஷத்தினுடைய உச்சிக்கே போயிட்டான்னு வச்சுங்க, உச்சிக்கே போகிறான். இப்போ ராஜா போயிட்டுருக்கிறான், உச்சிக்கு போயிட்டுருக்கிறார். ராஜாவுக்கு அந்த எல்லையை கடந்து போயிட்டுருக்கிறார் இப்போ ராஜா. இப்போ நல்ல விதமான முடிவை அவர் அறிவிக்கிற அந்த ஒரு இதுக்குள்ளே போயிட்டுருக்கிறார். என்ன சொல்ல போகிறானோ தெரியல என்கிற இதில் இருந்து கொண்டிருக்கும் போது இன்னும் புல்லரிக்கிற காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக கர்த்தருடைய கிருபையில் வருது. அடுத்தது பாருங்க. ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்புக்கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும், பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும். என்ன அர்த்தம்? உன் ராஜ்யம் இதுக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்காது? உன் ராஜ்யம் என்ன இருக்காது. ஆனால் உன்னை காட்டிலும் ஒரு கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் வரும் உனக்கு அடுத்து. உன் ராஜ்யம் போயிடும். நேச்சாரே, உன்னுடைய ராஜ்யங்கள் போயிடும். உனக்கு அடுத்தது இன்னொரு ராஜ்யம் வரும். பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும்.
நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பு போல அவைகளையெல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாயிருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். இதை கண்ட கர்த்தராலே கண்ட நேபுகாத்நேச்சார் கொஞ்சம் காலங்கள் எல்லாம் கழித்த பிறகு அவன் மரித்து போனான். அவன் ராஜ்யமும் ஒழிந்து போயிற்று. தேவன் சொன்னபடியே அந்த இரண்டாம் ராஜ்யம் கீழ்த்தரமான ராஜ்யம் வந்து அதுவும் போயிடுச்சு. மூணாம் ராஜ்யமும் போயிடுச்சு. நான்காம் ராஜ்யமும் போயிடுச்சு. அநேக 1000 வருடங்களாய் இந்த ராஜ்யங்கள் ஒவ்வொன்றாக வந்து 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 போய் இப்போ கர்த்தர் கொடுத்திருக்கிற கடைசி கட்டத்தினுடைய ராஜ்யத்துக்குள்ள பூமியின் ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. அது அவருக்கு தான் தெரியும். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. அது தாமதிப்பது நமது ரட்சிப்புக்காக தாமதிக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் நித்திய வாழ்வை அடைய வேண்டும். நித்திய விவாகத்துக்கென்று மணவாளனாகி அவருக்காக நியமிக்கப்பட்ட கன்னிகைகளாக, மணவாளனுக்கு ஏற்ற கன்னிகைகளாக நாம் பரிசுத்த கன்னிகைகளாய் மாறுவதற்கு காலதாமதம் ஏற்படுவது நமக்காகத்தான் ஏற்படுவதே தவிர, நம்முடையவர்களுக்காக ஏற்படுகிறதே தவிர வேறு எந்த காரணத்தினாலும் அல்ல. அவருடைய வருகை சமீபமாய் இருக்குது. அவருடைய ராஜ்யத்தின் வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. ஆளுகையின் முடிவெல்லாம் ஆளுகையின் ராஜாதி ராஜா ஆளுகிற அந்த ராஜ்யம்தான் என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய பரிசுத்த அன்பின் ராஜ்யமாக இருக்குது. ராஜாவுக்கு இதை கர்த்தர் தெரிவிச்சிட்டார். ஆனால் ஒரு காலகட்டங்கள் வந்தோன்னு அந்த நேபுகாத்நேச்சாருக்குள்ளே இருந்ததும் அந்த நேபுகாத்நேச்சாரும் கிடையாது. ஆனால் கர்த்தர் சொன்னது அப்படியே ராஜ்யங்களும் ராஜாக்களும் அடிந்து ஒளிந்து போனார்கள். கிரேக்க சாம்ராஜ்யம் ஒளிந்து போயிற்று. ரோமர் ராஜ்யங்கள் ஒளிந்து போயிற்று. இப்படி மக வல்லமையாய் காணப்பட்ட இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து ஒளிந்து போயிற்று. கடைசியில் ஒன்று இருந்தது, அதுவும் ஒளிந்து போயிற்று. இனி கர்த்தருடைய ராஜ்யம்தான் வர வேண்டும். தேவாதி தேவனுடைய ராஜ்யம்தான் வர வேண்டும். அது சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் வருவார். கிறிஸ்துவில் ஒருமனமாய் இருந்தால் நம்மை கூட்டிக்கிட்டு போவார். அவர் சொன்னபடி நாம் இருப்போமானால், சொன்னபடி வாழ்ந்திருப்போமானால், சொன்னபடி அவரிலே நிலைத்திருப்போமானால் நம்மை நிச்சயமாக கைவிடாதபடி கூட்டிகிட்டு போவார். அவருடைய முடிவில்லாத ஆளுகையிலே நமக்கு ஒரு பங்கை நியமித்து வைப்பார். இந்த உலகத்தில் நாம் படுகிற பாடுகளிலே அவரோடு கூட பாடுபட்டோமானால் அவருடைய ஆளுகையிலும் நமக்கு பங்கு தருவார். அவரோடு கூட அவர் சித்தத்தினாலே பாடுபடாவிட்டால்
நமக்கு அவர் நியமித்திருக்கிற பங்கை தரமாட்டார். ஆமென். நித்திய தலைமுறைக்கென்று நம்மை அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் முன்குறிச்சிருக்கிறார். அவருடைய புஸ்தகத்திலே ஒவ்வொருவருடைய பெயரையும் எழுதி வைத்திருக்கிறார். பெயர் எழுதப்பட்டவர்கள்தான், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் கடைசி பரியந்தமும் நிலை நிற்கப்பட்டால்தான் முடிவு பரியந்தமும் நிலை நிற்கப்படுபவனே ரட்சிக்கப்படுவான் என்றும் சொல்லி வைத்திருக்கிறார். இனிமேல் சம்பவிக்க போவதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். இப்போ எல்லாமே டிக்ளேர் ஆயிட்டு. 46ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்து முகங்குப்புற விழுந்துன்னா எப்படி? இப்படித்தானே முகங்குப்புறன்னா எப்படி? இப்போ ராஜா சீட்டை விட்டு எந்திரிக்கிறாரு. ராஜா ஜனங்க கால் மேலே கால் போட்டு, மந்திரிங்கெல்லாம் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு, பிரதானிகள்லாம் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாங்களா? ராஜா எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும்? எல்லாரும் இல்லையா எந்திரிக்க. இந்த பூமியில் இருக்கிற சின்ன சின்ன குட்டி அதிகாரங்களை உள்ளவங்களே அப்படி நடந்து வந்தால், இப்படி உட்காந்துருந்தா சீட்டு இருக்காது. கால் மேலே கால் போட்டுக்கிட்டு நடந்து வரும்போது எந்திரிக்காட்டி என்ன இருக்காது? உட்கார்ற சீட்டும் இருக்காது, அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட சீட்டும் இருக்காது. 2 சீட்டையும் கிழிச்சிருவாங்க. அப்போ ராஜா எந்திரிச்ச உடனே என்ன நினச்சிருப்பாங்க? ஏற்கனவே நினச்சிட்ருக்காங்க ராஜா உச்சத்தில் போயிட்டுருக்கிறார். இப்போ ஒரு உச்சத்தை அடையிறாரு. சந்தோஷத்தின் மகிழ்ச்சியில் எல்லையில்லாத உச்சத்தில் போய்கிட்டுருக்கிறார். அது என்னவா இருக்க போகுதுன்னு நினைக்கும் போது தான் ராஜா எந்திரிச்சு முகங்குப்புறமாக தானியேலுக்கு முன்னாடி விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவனுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோனின் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக்கையும் ஆபத்நேகையும் பாபிலோனின் மாகாண காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். அங்கேயும் பாருங்க, தானியேலை ராஜா தானியேல் பாதத்தில் விழுறான். தானியேல் அலறியிருப்பார். ஏன்னா கத்தர் பாதத்தில் விழணும், மனுஷனாகி நீசனாகி என் பாதத்தில் விழுறான்னு இந்த ராஜான்னு அவரால் சொல்ல முடியாத நிக்கட்டான நிலையாக இருந்திருக்கும். தேவனே என்னை மன்னிங்கன்னு உள்ளத்தில் சொல்லியிருப்பார், கதறியிருப்பார். ஏற்கனவே வெகுமதி சொன்னதில் எதெல்லாம் ஸ்பெஷல் வெகுமதின்னு ராஜா கொடுக்க ஆரம்பித்தானோ அங்கே இருக்க அவனுங்களுக்கெல்லாம் வயிறு எரிச்சு மொத்த பரிசையும் இவனே அள்ளின்னு போயிட்டானேன்னு. அவன் பரிசுக்காக தானியேல் என்ன செய்யலை? இல்லை, ஜீவன் தப்ப தன்னோடு இருக்கிற 3 பேர்களுடைய ஜீவனும் தப்பவும் மற்றவர்கள் அநியாயமாய் அழிந்து போகாத அந்த ஜீவன்களும் தப்பவும் கத்தவன் தான் தேவனிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுதலுக்காக தேவனுடைய பாதத்திலே பாவ அறிக்கைகளை எல்லாம் அறிக்கை செய்து மன்னிப்பை அறிக்கை செய்து தேவனிடத்திலே கெஞ்சின போது கதறின போது தான் தேவன் இறங்கி வெளிப்படுத்தி இதெல்லாம் சொல்ல வச்சிட்டார். எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நான் நினச்சிட்டே, நம்ம கொஞ்சம் சொல்லியிருந்தா நம்மளை இந்த பாபிலோன் மொத்தத்துக்கும் இந்த இதுகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அதிபதியாய் ஆக்கியிருப்பானே. இல்லை, தேவன் தீர்மானித்த ஆசீர்வாதம், தேவன் தீர்மானித்த உயர்வும் நன்மையும், தேவனோடு கூட ஐக்கியமாய் இருப்பதையே விரும்பி அதையே நாடி அதுவே ஜீவன் என்று நினைத்த இந்த 4 பேருக்கும் கத்தர் பாராட்டின கிருபை ரொம்ப பெருசு. தானியேலை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு யார்? ராஜா. ஆனால் தானியேல் ராஜாவினிடத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
இவர்களும் அதனோட பங்குள்ளவர்கள், இவர்களுக்கும் என்ன செய்யுங்க, தயவு காட்டுங்க என்று சொல்லும்போது அவர்களுக்கும் ஒரு உயர்வு, ஒரு சிறந்த உயர்வையும் அவர்களுக்கு ஒரு கனமும், மிகப்பெரிய கனமும் அவர்களுக்கு கிடைக்குது. எல்லாருடைய தேசத்தார் மொத்த தேசம் அனைத்தனுடைய பார்வையும் கர்த்தராலே தானியேல் பேரில் பக்கமாய் திரும்பிற்று. இது யாராலே ஆயிற்று? கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் ஒரு மனமாய் இருந்தால் நிச்சயமாக கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் நன்மையும் புறப்பட்டு வரும். நிச்சயமாய் புறப்பட்டு வரும். ஐக்கியம் அப்படி இப்படியும் அப்படியும் எல்லாம் கலப்படமாக இருக்குமானால் நிச்சயமாய் எந்த ஆசீர்வாதம் நன்மையும், தேவன் நியமித்த ஆசீர்வாதம் நன்மையும் புறப்பட்டு வராது. கர்த்தரோடு கூட, கர்த்தர் சொன்ன வார்த்தையோடு கூட, கர்த்தர் சொன்னவரோடு கூட இருப்போமானால், அவரோடு கூடவே ஐக்கியப்பட்டிருப்போமானால், அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை மீட்டு விடுவித்து ரட்சித்து, நம்ம எல்லா இக்கட்டுங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்து, கர்த்தரை பாடும்படி, கர்த்தரை உயர்த்தி பாடும்படி, துதிக்கும்படி செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். இதுதான் கிறிஸ்துவில் ஒரு மனம். கிறிஸ்துவில் ஒரு மனம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. செவ்வாய்க்கிழமை உபவாச கூட்டம் நடக்கும். கர்த்தருடைய நாமத்தினாலே நடைபெறும். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் அதை நமக்கு இரட்டிப்பாக ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். சொல்லலை நினச்சிட போகிறீங்க. கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, உம்முடைய மிகுந்த கிருபையின் இரக்கத்தின் மகா தயவாலே, உம்முடைய உன்னத கிருபையின் பலத்தினாலே, சத்துவத்தினாலே, உம்முடைய காருண்யத்தினாலே எங்களை தூக்கி பிடித்து நிலை நிறுத்தி ஆண்டவரே, சத்துவமற்றவர்கள் ஆகிய எங்களுக்கு சத்துவத்தை கொடுத்து, சமயத்துக்கேற்ற உம்முடைய நல்வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே தூக்கி நிலை நிறுத்தி உமது நாமத்தினாலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளாலும் கிருபையாலும் நிலை நிற்கும்படி செய்து, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையிலே யாவரும் பங்கு பெறும்படி செய்து, உம்முடைய வார்த்தையை வசனத்தை ஆண்டவரை கேட்கும்படி செய்து, காணும்படி செய்து, உம்முடைய பிரசன்னத்துக்குள் கடந்து வரும்படி செய்து, உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படி செய்து, உம்முடைய பரிசுத்த நாமம் மகா மகிமைப்படும்படி நீர் வைத்தபடியே மகிமைப்படும்படி கிருபை செய்து, எல்லாவற்றாலும் செய்து முடித்த எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும், எங்கள் ஒவ்வொருவரையும், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருநாமத்தினாலே ஆசீர்வதியும், நன்மை செய்து ஆண்டவரை எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் விலக்கி காத்து, அல்லேலூயா, நன்மையும் மேன்மையானதை செய்து, நிறைவான காரியங்களை கட்டளையிட்டு, எல்லாவற்றிலும் மீட்டு விடுவித்து, உம்முடைய நல்வார்த்தைகளை நிறைவேற்றி, நீர் தருகிற மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தினாலும் ஜெயகீர்த்தினாலும் நிரப்பி, எங்கள் ஒவ்வொருடைய ஜீவனையும் வழிகளையும் நடக்கைகளையும் கிரியைகளையும் காத்து ஆண்டவரே கடைசி பரியந்தமும் காத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம் அனைவரும் கூட சதாகாலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.